ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும், எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 2025ல் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது ஒரு 2 பிஹெச்கே ஹவுஸு, 2 பெட்ரூமு, ஒரு கிச்சன். இந்த 2 பெட்ரூமுக்கும் வந்து அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ எந்த மாதிரி ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிமெண்ட்டு. ஸோ சிமெண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து 600 மூட்டை வாங்கணும். ஒரு மூட்டை வந்து இப்போ ரேஞ்சில் ஒரு 330 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து விற்கிது. ஸோ இதுக்கு வந்து 1,98,000 வந்து நமக்கு செலவாகும். அடுத்தது ஸ்டீலு. நம்ம கம்பி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4.5 டன்னு வந்து மினிமம் வாங்க வேண்டியது வரும். ஒரு டன்னு வந்து 75,000 இப்போ விற்கிது. ஸோ இதுக்கு வந்து ஒரு 3,37,500 வந்து செலவாகும். அடுத்தது வந்து பிரிக்ஸு. செங்கல் வந்து ஒயர் கட் பிரிக்ஸ் வாங்கலாம், இல்லை வந்து நம்ம ஃப்ளையாஸ் பிரிக்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து செங்கல் யூஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ ஒரு 15,000 கல் வந்து வாங்க வேண்டியது வரும். ஒரு கல் வந்து 11 ரூபா அப்படின்னு போட்டிங்கன்னா இதுக்கு 1,75,000 வந்து இதுக்கு வந்து நம்ம செலவு பண்ண வேண்டியது வரும். அடுத்தது எம்சாண்டு வந்து ஒரு 18 யூனிட் வந்து வாங்க வேண்டியது வரும். அந்த 18 யூனிட் ஒரு யூனிட் வந்து இப்போ 5,000 விற்கிது. ஸோ இந்த ப்ரைஸ் தான் வந்து இந்த 2025 ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு 90,000 நமக்கு செலவாகும். அடுத்தது வந்து பீ சாண்டு. நம்ம பிளாஸ்டரிங்க்கு எல்லாமே யூஸ் பண்ணுறது. இது வந்து ஒரு 8 யூனிட் வாங்கணும். பிளாஸ்டரிங் வந்து வெளியில் பிளாஸ்டரிங், உள்ள இன்சைட் பிளாஸ்டரிங், சீலிங்கு எல்லாமே அடிக்கிறதுக்கு 8 யூனிட் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு யூனிட் வந்து 6,000 விற்கிது. இதுக்கு வந்து 48,000 வந்து செலவாகும். அடுத்தது 3/4 இன்ச் ஜல்லி, காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து ஒரு 15 யூனிட் வந்து வாங்கணும். ஸோ காங்கிரீட் பர்பஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த 15 யூனிட்டில் பண்ணலாம். ஸோ இந்த 15 யூனிட்டில் ஒரு யூனிட் வந்து 4,000 அப்படின்னு விற்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு 60,000 வந்து செலவாகும். அடுத்தது வந்து நம்ம கீழே வந்து ஃப்ளோரிங்க்கு போடுறதுக்கு 1.5 இன்ச் ஜல்லி தேவைப்படும். அந்த 1.5 இன்ச்சு பார்த்திங்க அப்படின்னா 5 யூனிட் வந்து வாங்கணும். ஸோ இதுவும் வந்து ஒரு யூனிட் வந்து 4,000 விற்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு 20,000 வந்து நமக்கு செலவாகும். அடுத்தது வந்து கிரேவலு. ஸோ கிரேவல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 யூனிட் வந்து வாங்க வேண்டியது வரும். இது வந்து நம்ம பேஸ்மெண்ட் எந்த மாதிரி ஹைட்டோ அதை பொறுத்து தான். ஸோ ஓரளவுக்கு பேஸ்மெண்ட் நார்மலாக ஹைட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 20 யூனிட் வந்து வாங்குவோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு யூனிட் வந்து 3,000 கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு 60,000 வந்து இதுக்கு செலவாகும். அடுத்தது வந்து டைல்ஸில் வந்து ஃப்ளோர் டைல்ஸு, வால் டைல்ஸ் ரெண்டு இருக்குது. ஃப்ளோர் டைல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கணும். வேஸ்டேஜ் எல்லாம் போக. ஏன்னா வந்து நமக்கு கார்பெட் ஏரியா கம்மியாக தான் இருக்கும். 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடே 1000 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறப்ப கார்பெட் ஏரியா அந்த வால் திக்னஸ்லாம் வந்து கம்மியாகும். இருந்தாலும் வேஸ்டேஜ் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குவோம். ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 55 ரூபா ரேட்டில் வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கு 50,000 செலவாகும். இது வந்து நம்மளோட விருப்பம் தான். 45 ரூபாயிலேருந்து இருக்குது, 40 ரூபாய்க்கும் டைல்ஸ் இருக்குது. ஸோ இது வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். அடுத்து வந்து வால் டைல்ஸ் வந்து ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் வாங்க வேண்டியது வரும். பாத்ரூம் 3 பாத்ரூம் இருக்குது, கிச்சன் இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 ரூபா அப்படின்னு போட்டிங்கன்னா இதுக்கு 25,000 வந்து செலவாகும். அடுத்து வந்து கிரைனேட்டு. ஸோ கிரைனேட் வந்து நம்ம கவுண்டர் டாப்புக்கு கிரைனேட் போடுவோம். அடுத்து வந்து மெயின் வாசப்படிக்கெலாம் வந்து கிரைனேட் போடுவோம். ஸோ கிரைனேட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் வாங்க வேண்டியது வரும். ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 100 ரூபாய்னு போட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 15,000 வந்து செலவாகும். அடுத்தது வந்து டோர்ஸ் அண்ட் விண்டோஸ். ஸோ இதில் வந்து மெயின் டோர் வித் ஃப்ரேமோடு வாங்குறப்போ நம்ம ரெடிமேட் வாங்கிட்டிங்கன்னா ஒரு 40,000 வாங்கலாம். ஸோ இதுக்கு கம்மியாகவே இருக்குது. நம்ம வந்து ஒரு நல்ல நார்மலாக வந்து ஒரு நல்லா இருக்கணும், தேக்கில் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 40,000 செலவாகும். அடுத்தது பெட்ரூமோட டோர் வந்து ஒரு 3 பெட்ரூம் கொடுத்துருக்கோம். 3 பெட்ரூமுக்கு வந்து டோர் வந்து ஒரு 16,000 வந்து செலவாகும் வித் ஃப்ரேமோட. அடுத்து டாய்லெட்டோட டோரு 3 டோர் வந்து ஒரு டோர் வந்து 4,000 போட்டிங்கன்னா ஒரு 12,000 வந்து செலவாகும். இது வந்து 3 டோரு. இது வந்து பெட்ரூம் வந்து 2 பெட்ரூமு. ஸோ அடுத்தது வந்து விண்டோ. ஸோ மெயின் விண்டோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ரேமோடு சேர்த்து தேக்கில் போட்டிங்கன்னா ஒரு 16,000 செலவாகும். அடுத்து அதர் விண்டோஸ் வந்து ஒரு 6 விண்டோ ப்ளஸ் 3 வெண்டிலேட்டர் கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 26,000 வந்து இதுக்கு செலவாகும். அடுத்து வந்து பெயிண்டிங் மெட்டீரியல்ஸு. ஸோ பெயிண்டிங் மெட்டீரியல்லாம் வந்து ஒரு 1,20,000 வந்து வாங்க வேண்டியது வரும். அடுத்தது வந்து ப்ளம்பிங்கு. ஸோ ப்ளம்பிங் மெட்டீரியல் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு ஒரு 90,000 வந்து செலவாகும். எலக்ட்ரிக்கலுக்கு வந்து ஒரு 1,00,000 வந்து செலவாகும். சுவிட்சு, ஒயரு, எம்சிபி இதெல்லாமே சேர்ந்து ஒரு 1,00,000 செலவாகும். ஸோ இப்போ இது மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 14,93,500 வந்து வருது. ஸோ இந்த நம்ம மெட்டீரியல் வந்து வாங்குறதுக்கு ஒரு 14,93,500 வந்து இந்த மெட்டீரியல் வாங்குறதுக்கே செலவாகும்.
அடுத்து வந்து லேபர் காஸ்ட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் லேபரு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு நம்ம வந்து ஒரு 450 ரூபா ஸ்கொயர் ஃபீட்னு செஞ்சாங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 4,50,000 வந்து செலவாகும். அடுத்து வந்து டைல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து வால் டைல்ஸு, ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் வருது. 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் 20 ரூபாய்க்கு செய்கிறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 30,000 வந்து கூலி ஆகும். அடுத்து கிரைனைட்டுக்கு வந்து ரேட் அதிகம். ஸோ கிரைனைட் வந்து 150 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு 60 ரூபாய்க்கு செய்கிறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 90,000 வந்து செலவாகும். அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங்கு, இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு ஒரு 85 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுன்னு செய்கிறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 85,000 வந்து செலவாகும். அடுத்து வந்து பெயிண்ட்ரு. ஸோ பெயிண்ட்ரு வந்து லம்சமாக விட்டிங்க அப்படின்னா ஒரு 60,000 வந்து செலவாகும். அடுத்து கார்பெண்டரு எல்லாம் மாட்டி கொடுக்கும். எல்லாமே நம்ம ரெடிமேட் வாங்கிடுறோம். ஸோ அதெல்லாம் மாட்டி கொடுக்குறது, விண்டோ அந்த கண்ணாடி மாட்டுறது இதெல்லாம் தான். ஸோ இதுக்கு வந்து ஒரு 50,000 கண்ணாடியோடு சேர்த்து ஒரு 50,000 செலவாகும். அடுத்தது வந்து இந்த மற்ற ஏதாவது செலவுகளாக இருக்குது அப்படின்னா இந்த எக்யூப்மெண்ட்லாம் வாங்குறது இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 40,000 வந்து நமக்கு செலவாயிடும். ஸோ இதெல்லாமே சேர்த்துனீங்க அப்படின்னா நமக்கு வந்து கூலி வந்து ஒரு 7,24,000 வந்து செலவாகுது. ஸோ இப்போ மெட்டீரியலுக்கு வந்து ஒரு 14,93,500 ஆயிருக்குது. அடுத்தது வந்து லேபருக்கு பார்த்திங்க அப்படின்னா 7,24,000 ஆயிருக்கு. அடுத்து சம்பு நம்ம வந்து தண்ணி தொட்டி கட்டுவோம், அதுக்கு வந்து ஒரு 1,00,000 செலவாயிரும். அடுத்து செப்டிக் டேங்க் கட்டுவோம். இந்த செப்டிக் டேங்க்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1,00,000 செலவாயிரும். அடுத்து காம்பவுண்ட் அண்ட் கேட்டுக்கு வந்து ஒரு 1,00,000 செலவாயிரும். காம்பவுண்ட் கேட்டு, போர்ட்டிக்கோக்கு அது முன்னாடி பார்க்கிங்க்கு ஏதாவது டைல்ஸ் விட்டுறோம் அப்படின்னா அதுக்கு ஆயிரும். ஸோ இப்போ அதர் எக்ஸ்பென்ஸ் வந்து எப்படியும் ஒரு 40,000 வந்து நமக்கு வந்து செலவுகள் வந்து அதர் எக்ஸ்பென்ஸ் வரும். ஸோ பெருசாக வந்து நம்ம நினச்சிக்க வேண்டாம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த அதர் எக்ஸ்பென்ஸ் ஒரு 40,000 வந்துடும். அப்ரூவலுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 60,000 வந்து செலவாகும். ஸோ இதோட டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 26,00,000 வந்து ஆகுது. ஸோ இதே வந்து வெறும் வந்து லேபரும் மெட்டீரியல் மட்டுமே சேர்த்துனீங்க அப்படின்னா ஒரு 22,00,000 வந்து செலவாகுது. ஸோ இந்த லேபர் மெட்டீரியல் மட்டும் வந்து இப்போ மெட்டீரியல் கான்ட்ராக்டோ இல்லை வந்து இன்ஜினியர்ட்டையோ கான்ட்ராக்ட் விட்டிங்கன்னா இந்த 22,00,000 இது செஞ்சு தருவாங்க. அப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட்டுங்கப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 2,200 இது ஆகுது. இப்போது இந்த 2025 நமக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 2,200 இல்லாமல் செய்ய முடியாது. அப்படியே செஞ்சாலும் அதோட குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியான குவாலிட்டி போட்டிங்கன்னா தான் செய்ய முடியும். ஸோ நல்ல குவாலிட்டியில் செய்யணும் அப்படின்னா ஒரு 2,200 வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆகும். இது மெயினாக வந்து இந்த எம் சாண்டு, பி சாண்டு, ஜல்லி இதெல்லாமே வந்து ரேட் அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து இந்த ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் லேபரும் பார்த்திங்கன்னா இந்த 450 கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதனால தான் வந்து நமக்கு 2,200 வந்து ஆகுது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.